السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يطع الرسول فقد أطاع الله، صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: كان النبي صلى الله عليه وسلم يحب التيمن ما استطاع في شأن كله. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும், பாக்கி மிகுந்த இந்த ஜும்மாவின் நன்னேரத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, சில நேரங்களில் அந்த இயற்கை ஆர்வலர்கள் இந்த மாதிரி ஜீவன்கள் எல்லாம் உலகத்தில் அழிந்துக்கிட்டு வருது, இந்த மாதிரி ஜீவன் அழிவதனால் உலகத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு கணக்கு கொடுக்குற மாதிரி இன்றைக்கி இந்த இஸ்லாமிய சமூகத்தில் நமக்கு மத்தியில் அல்லாஹும் ரசூலும் நிறைய அமல்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அமல்களில் எந்த அமல்கள் இன்றைக்கி அழிந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம் அப்படின்னா எல்லோரும் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கி அமல்களில் அழிந்து கொண்டு வருகிற வரிசையில் சுன்னத் என்கிற நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்துகள் எல்லாம் இந்த சமூகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்று சொல்லி இன்றைக்கி வெகு தூரத்திற்கு அந்த சுன்னத்தை விட்டு நாம் தூரமாகிட்டோம் இல்லைங்களா? எல்லோரும் மனசாட்சியோடு நாம் ஒத்துக்கொள்வோம். மார்க்கம் நமக்கு விழித்ததிலிருந்து உறங்குகிற மட்டுமல்ல, நாம் பிறந்ததிலிருந்து வஃபாத்தாகிற வரைக்கும் மார்க்கம் நமக்கு நிறைய சுன்னத் சொல்லி தந்திருக்குது. இன்றைக்கி தூங்குகிற பொழுதும் கூட இன்றைக்கி முதியோர்கள் அல்ல, இன்றைக்கி பிள்ளை ஓதிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளிடம் கூட தூங்குகிற பொழுது சுன்னத்தான துவா இல்லாமல் போயிடுச்சு, எழுந்திருக்கிற பொழுது ஓதுகிற சுன்னத்தான துவா இல்லாமல் போச்சு இல்லையா? நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் சுன்னத்தான முறை இல்லை, உடை நடைமுறைகள் சுன்னத்தான பழக்க வழக்கங்கள் இல்லை, பிறரிடம் பழகுகிற பழக்கங்கள் சுன்னத்தான நடைமுறைகள் இல்லை. இன்றைக்கி எல்லாவற்றிலும் சுன்னத்தை நாம் அழித்து விட்ட ஒரு சமுதாயமாய், சுன்னத்தை விட்டு வெகு தூரமாகிட்ட ஒரு சமுதாயமாய் சொல்ல போகிறான். இன்றைக்கி சுன்னத்துனா அதெல்லாம் என்னங்க அல்லாஹ் கேட்கவா போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே முடிச்சுட்டு ஒதுங்கிடுறோம். அப்படி தானே கேட்குறோம். சுன்னத்தில் அதெல்லாமா அல்லாஹ் பார்க்க போகிறான், தொழுதமா, நோன்பு வச்சோமா, அவன் கடமையை செஞ்சோமா, பெற்றவங்களை பேணணுமா, இதுதானங்க அல்லாஹ் பார்க்க போகிறான், சுன்னத்து இல்லாமல் அல்லாஹ் கேட்க போகிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான அர்த்தம். அந்த சுன்னத்துகளுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் நிறைய விஷயங்களை இந்த மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுவான். நாம் ஏதோ சுன்னத்து தானே அப்படின்னு நினைக்க போய் தான் இன்றைக்கி இறை இல்லங்களில் எல்லாம்
ஜும்மாவுக்கு அந்த நேரத்துக்கு போனால் போதும், ஹுதுபா கிடச்சா போதும், 2 ரக்காத் தக்பீர் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற என்னதுக்கு நாம் வந்திருக்கிறோன்னா, ஒரு சுன்னத்தை நாம் கொஞ்சம் லேசாய் தட்டி விட்டதுடைய விளைவுகள் இன்றைக்கி கரெக்டாக போனால் தக்பீர் கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நாம் வந்திருக்கிறோன்னா, சுன்னத்துகளை நாம் எவ்வளோ தூரம் விலகி இருக்கிறோம் என்பதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு கண் முன்னால் வருகிற நிகழ்வுகள். ஆனால் நாம் இவ்வளோ பெரிய பாக்கியத்திற்குண்டான சமுதாயம் தெரியுமா? உலகத்தில் 1,24,000 நபிமார்கள், அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட முஹம்மது ரசூலுல்லாஹ் வரைக்கும் சேர்த்து 1,24,000 நபிமார்கள். ஆனால் உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர்த்து மற்ற நபிமார்கள்லாம் செஞ்ச சுன்னத்துகள் சொல்லுங்கன்னா, மற்ற நபிமாரெலாம் சேர்ந்த சுன்னத்துகள் சொல்லுங்கன்னா நாம் சொல்ல போகிறதில்ல. ஹதீஸ் சொல்லி தருகிறது, அர்பஉம் மின் சுனனில் முர்ஸலீன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 4 சுன்னத்து தான் எல்லா நபிமாரும் செஞ்சுருக்கிறது. 4 சுன்னத்து தான் எல்லா நபிமாரும் செஞ்சுருக்கிறது. நமக்கு மனசில் ரிவைண்டிங்காக ஓடும், அந்த நாளும் நம்மளும் செஞ்சுருந்தா பரவாயில்லையே, நாமளும் சுன்னத்தையும் இலக்காக நினைக்க போகிறோம் அப்படின்னு நாம் நினைப்போம் இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்து உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் சேர்ந்த சுன்னத்து என்னங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர்பஉம் மின் சுனனில் முர்ஸலீன். 4 விஷயங்கள் தான் உலகத்தின் எல்லா நபிமாரும் செய்திருக்கிற சுன்னத். அது என்ன? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, அல் ஹயா, வெட்கப்படுதுங்கிற குணம் அது நபிமார்களுடைய சுன்னத். ஒத்தஅத்துர், நறுமணம் பூசிக்கொள்ளுதல் என்பது நபிமார்களுடைய சுன்னத். ஒஸ்ஸிவாக், மிஸ்வாக் செய்தல் என்பது நபிமார்களுடைய சுன்னத். நிக்கா, இது நம்ம சொல்லவே தேவையில்லை இல்லையா? வயசாணி போனால் அன்றைக்கெல்லாம் நிக்கா பண்ணிக்கோன்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கெல்லாம் படித்து முடித்த உடனே எனக்கு அங்கே பொண்ணு பார்த்து வச்சுக்கிற உலகெல்லாம் வந்துடுச்சு. அப்போ நிக்கா, மிஸ்வாக், நறுமணம் பூசுதல், வெட்கப்படுதல், இந்த 4 குணங்கள் தான் உலகத்தின் எல்லா நபிமார்களிலும் பொதுவாக இருந்த சுன்னத். ஆனால் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இதற்கு விதிவிலக்கு. நான் சொன்னேன் இல்லையா, நாம் கொடுத்து வைத்த ஒரு உம்மத். ஏன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை அத்துணையிலும் நபிகள் பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்குண்டான, ஒரு நபியின் சுன்னத்தை எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கப்பட்ட சமூகமாய் நம்மை மட்டும்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆனால் நமக்கு அதுதான் கஷ்டமாக தெரியுது இல்லையா? நமக்கு அதான் கஷ்டமாக தெரியுது. வெளியில் ஹோட்டலில் சாப்பிட போகும்போது, ஏங்க நல்ல ஹோட்டலாக உட்காந்து சாப்பிட பாருங்கள், இப்படிலாம் ஏன் உட்காந்து தேடுறான்? போகிற போகில் அப்படி நின்றுக்கிட்டே ஃபாஸ்ட் ஃபுட்டில் அப்படி சாப்பிட்டு போயிட வேண்டியதான். சுன்னத்தை அழிப்பதில் நாம் தான் முன்னாடி நிற்கிறோம் இல்லையா? ஃபாஸ்ட் ஃபுட்டில் போவாங்க, அவங்களோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, அவங்களோட சாப்பாட்டுக்காக எவ்வளோ நேரம் காத்து நின்று சாப்பிட்டு போகலாங்க அப்படின்னு ஒரு உட்கார்ந்து சாப்பிடுகிற சுன்னத்தை இல்லையா, உட்கார்ந்து சாப்பிடுகிற சுன்னத்தை அழிக்கிற சமுதாயமாய் நாம் தான் மாறி இருக்கிறோம். இன்றைக்கி விரல் சூப்பி சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்னால் தட்டை வலித்து விரலை சப்பி சாப்பிட்றதெல்லாம் ஏன் இவ்வளோத்துக்கு வேணா இன்னொரு 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க, ஏன் நக்கி நக்கி சாப்பிட்றேன் கேட்குற அளவுக்கெல்லாம் ஒரு சுன்னத்தை இலக்காரமாய் பார்க்கப்படுகிற ஒரு சூழலில் நாம் யோசிக்கிறோம், அல்லாஹ் ரசூலுக்கு காட்டி தந்திருக்கிற சுன்னத்துகள் எல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயங்கள் கிடையாது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்தை குறித்து உண்டான சிந்தனைகளை இந்த ஜும்மாவில் நாம் பேச இருக்கிற அந்த சிந்தனையை அல்லாஹ் உள்வாங்கக்கூடிய பாக்கியத்தை, அந்த சுன்னத்தை இனி நம்முடைய ஹயாத் உள்ளவரையும் எடுத்து பின்பற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் சமுதாய மக்கள் அருள் நசீபாக்கி தந்தருள் வாலிப்பானாக. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாய் சொன்னார்கள். நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் சுன்னத்தை சாதாரணமாக நினைக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா, தெளிவாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னி ஊதீதுல் குர்ஆன். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இன்னி ஊதீதுல் குர்ஆன், நான் குர்ஆனை கொடுக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நிப்பாட்டல்ல, குர்ஆன் இன்னைக்கு அதனுடைய மரியாதை சமூகத்திலும் தெரிகிறது இல்லையா? குர்ஆன் ஓதுறமோ இல்லையோ, குர்ஆன் ஓத தெரியுதோ இல்லையோ, குர்ஆன் அது என்னுடைய வேதம் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம். அந்த குர்ஆனுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கணும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு பயமாக இருக்கிறோம் இல்லையா? குர்ஆனில் இன்னைக்கு ஓரளவுக்கு தொழுகையாளியாக இருக்கிற நாம, குர்ஆனில் அதெல்லாம் அல்லாஹ் ஹராம்னு இருக்காம்பா, குர்ஆனில் நமக்கு தொழுகிறோமோ இல்லையோ வெளியே போய் நான் தொழுகலாம் பேசிடாது அப்படிங்கிறதுக்காக பயம் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு குர்ஆன் மீது மரியாதை வைத்திருக்கிறோம். ஆனால் ரசூல் அடுத்த வார்த்தை சொன்னாங்க, ஊதீதுல் குர்ஆன், நான் குர்ஆனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், ஓ மிஸ்லஹு மஅஹு, குர்ஆனை போன்றதொரு இன்னொரு வேதத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் நாங்கள் ரசூலுல்லாஹ். ஒமிஸ்ரஹு மஅஹு, குர்ஆனை போன்றதொரு இன்னொரு மதிப்பிற்குரிய பாக்கியமான வேதத்தை நான் தரப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? ஹதீஸ் குறித்து ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்கங்கிறாங்க. அப்போ குர்ஆனை எந்த அளவிற்கு மதிக்கிறோமோ அதே அளவிற்கு ஹதீஸையும் மதிக்க வேண்டிய ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். ஹதீஸ் என்பது என்னங்க? ரசூலுல்லாஹுடைய நடைமுறை தானே, அவர்கள் பேசிய வார்த்தைகள் தானே, அவர்கள் செயல்படுத்தி காட்டிய எத்துணை நடைமுறைகள் தானே ஹதீஸ்.
இன்னைக்கு குர்ஆனை மதிக்கிற நாம் ரசூலுடைய ஹதீஸை மதிக்கிறோமா? அவருடைய சுன்னத்தை மதிக்கிறோமா? இல்லை, எனக்கு யோசிச்சு பாருங்க. ரசூலுடைய சுன்னத்தை எத்துணை வகை வெளிப்படுத்த முடியும். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களில் நாம் இன்னைக்கு அந்த சுன்னத்தோடு நடந்து கொள்கிறோமா? இல்லை பிறர் பேசுகிற பொழுது வேகமாய் ஓடி போய் என் ஹபீப் சலாம் சொல்ல சொன்னாங்க, ஓடி போய் யாருக்காவது சலாம் சொல்கிறோமா? இல்லை முகத்தில் தாடி வளர்க்க நாம் ஆரம்பிக்கிறோமா? இல்லை குடும்பங்களில் இப்படிலாம் ரசூலுல்லாஹ் மென்மையாக நடக்க சொல்லிருக்கான்னு ஆரம்பிக்கிறோமா? இன்னைக்கு சுன்னத்தை நாம் அப்படியே அடியோடு புறக்கணித்து விட்ட இடத்துல நம் சிந்தனைக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க, இன்னி ஊதீதுல் குர்ஆன், குர்ஆனை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, ஒமிஸ்லஹு மஅஹு, குர்ஆன் போன்றதையும் நான் தரப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இந்த உம்மத்துக்கு சொல்றாங்க. ஹதீஸையும் நீங்கள் குர்ஆனை பேணுவது போன்று பேணுங்கள், ஹதீஸையும் நீங்கள் அவ்வளவு எச்சரிக்கையாக நீங்கள் அணுகுங்கள், என் சுன்னத்தான் நடைமுறைகளை நீங்கள் வாழ்நாளில் அவ்வளவு தூரம் மதிப்போடு எடுத்து நடங்கள். என்ன பாக்கியம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்தாங்க. ரசூலுல்லாஹ் கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் பேசின வார்த்தைகள் உண்டு, இன்னி கத் ஹல்லஃப்து ஃபீக்கும், நான் என் மௌத்துக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் வரும் என்பதை எல்லாம் நான் பார்க்கிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் என்னுடைய முஃபாத்துக்கு பின்னாடி இந்த உலகம் என்னென்ன வகையான புது புது குழப்பங்கள் எல்லாம் சந்திக்கும் அப்படிங்கிறதுல நான் பார்க்குறேன் சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னாங்க. லன் தலில்லு பஅதஹா, அதுக்கு பின்னாடி நமக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் வழி தவறாமல் நேர் வழியில் ஹிதாயத்தில் இஸ்திகாமத்தான் நீங்கள் வாழணும்னா சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஹிதாயத்தில் இஸ்திகாமத்தாக வாழணும்னா ரசூல் சொன்னாங்க, மா அஹது தும்பிஹிமா அவ் அமில் தும்பிஹிமா, நான் உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்லித்தரேன், அந்த 2ஐ எடுத்து நடங்கள் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். நான் உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்லித்தரேன், என் வஃபாத்திற்கு பின்னால் உலகம் வேறொரு வகையான உலகமாய் மாறிப்போகும். முஸ்லீம்கள் தான் பெயருக்கு முஸ்லீமாக இருப்பார்கள், ஆனால் செய்வதெல்லாம் வேறு வகையான வாழ்க்கை முறை செய்து கொண்டிருப்பார்கள். எல்லாம் மாறி போகிற இடத்துல நீங்கள் வழி தவறாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ரசூலுல்லாஹ் நான் உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்லி தந்து போகிறேன். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ் வேதமாகிய குர்ஆன். இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வசுன்னதி, எனது நடைமுறை, என் சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. நாங்கள் சுப்ஹானல்லாஹ், என் சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடிச்சுக்கோங்க. குர்ஆன் இன்னைக்கு சமூகம் விளங்கி இருக்கிறோம். ஒரு சுன்னதி, என் சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க நாங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? லன் தஃபர்ரகா ஹத்தா யரிதா அலல் ஹவுல், நீங்கள் ஹவுதுல் கௌசரில் வந்து என்னை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் உலகத்தில் தடம்புறலாமல் இருக்கணும்னா மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆனை எப்படி பற்றி பிடிக்கிறீர்களோ அதே அளவிற்கு ஹதீஸையும் என் நடைமுறையையும் என் சொல்லையும் நீங்கள் எடுத்து நடங்கள். அப்படி நடந்தால் உலகம் எந்த போக்கில் சருகி போனாலும் நாம் சருக மாட்டோம். நாங்கள் ரசூலுல்லாஹ், உலகம் எந்த போக்கில் சருகி போனாலும் நாம் சருக மாட்டோம். நாம் நேர் வழியில் ஹிதாயத்தில் வாழ வேண்டுமானால் குர்ஆன் இன்னைக்கு சமூகத்திலும் வார்த்தையின் அளவில் இருக்கிறது, சில இடங்களில் ஓதுதல் அளவில் இருக்கிறது, சில குறைந்த இடங்களில் சிந்திக்கிற அளவில் இருக்கிறது. குர்ஆன் குறித்து உண்டான பயம் இருக்கிறது, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகள் குறித்து உண்டான பின்தங்குதல் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, என் நடைமுறையை பின்பற்றுவதில் நீங்கள் பின்தங்கி போனால் என்ன அர்த்தம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுவனமும் உங்களுக்கு பின்தங்கி போகலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? சுன்னத்தில் நீங்கள் பின்தங்கி போனீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு வர்றதும் பின்தள்ளி போகலாம். அதான் அந்த எச்சரிக்கையின் வார்த்தைக்கு பின்னால். இந்த எச்சரிக்கையுடைய சிந்தனையோடு நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் சுன்னத்தை கடைபிடிக்கிற நன்மக்களால் தான் நம்மை மாற்றித்தர வேண்டும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹுடைய சுன்னத் குறித்து ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை உலகத்திலேயே எந்த நபிக்கும் இல்லாத அளவிற்குண்டான அற்புதமான சிறப்பை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து. நான் சொன்னேன் இல்லையா, 4 சுன்னத்து தான் உலகத்தில் இல்லாத நபிமார்கள் செஞ்சது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கான கூட 10 சுன்னத், மீசையை கத்தரிப்பது, தாடியை வளர்க்கிறது, அக்குள் முடிகளை எடுப்பது, மர்ம உறுப்புகளை முடியை எடுப்பது, ஒரு 10 சுன்னத்து வரும். இது தவிர்த்து உலகத்தில் உண்டான பல்லாயிரக்கணக்கான சுன்னத்துகள் அத்துணைக்கும் சொந்தக்காரர்கள் நாம் மட்டும்தான். அவ்வளோ பெருமைக்கு உண்டானவங்க. ஆனால் இந்த சுன்னத்தை நாம் எவ்வளவு தூரம் நம் வாழ்நாளில் எடுத்து நடக்கிறோம் என்பதில் நாம் எங்கோ பின்தங்கி இருக்கிற இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு 2 சிறப்பு அங்கீகாரம் கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். 2 சிறப்பு அங்கீகாரம் கொடுக்குற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். முதல் அங்கீகாரம் அல்லாஹ் சொல்றான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இன்னைக்கு சுன்னத்து தானே அப்படின்னு தட்டி விட்டு போடுறவங்க அல்லாஹ் சொல்றான், ஒமா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுதுஹு, அவர் எதை சரின்னு சொன்னாரோ அதுதான் சரி. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய உத்தரவாதம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு பிள்ளை நமக்கு சரியாக நடக்கிறான்னு சொன்னா என்ன சொல்லுவோம், நீ எல்லாம் சொல்றது இல்லை, அவன் சொன்னா அதான் லாஸ்ட்,
அவன் சொன்னா அதான் முடிவு, சொல்றமா இல்லையா? அல்லாஹ் சொன்னான் வமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுது, அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் சரி. ஓ அறிவை கொண்டு போய் உள்ள திணிக்காது. ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர் வேணான்னு சொல்லிட்டு அது வேணான் தான். அவர் தடுத்து விட்டால் அதை செய்யாதே, அவர் சரின்னு சொன்னா அதை செய். அவர் சொல்றதா கடைசி ஃபைனல் முடிவு. என்று சுன்னத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எடுக்கிற டிசிஷனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறான். ஒரு சுன்னத்தில் அவர் எடுப்பது தான் சரியான முடிவு. நல்லதும் கெட்டதும் அவர் எடுப்பதில் தான். அவர் எடுக்கிற நல்லதில் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நல்லது இருக்கும். இன்னைக்கு நாம் அப்படிதான் மாறி போனோம் அல்லவா? விஞ்ஞானம் சொன்னால் ஓரளவுக்கு அப்படியே வர்றோம். ஓ இதெல்லாம் விஞ்ஞானம் இன்னைக்கு ஒத்துக்குதா, நாம ஏத்துக்கலாமாங்கிற அளவுக்கு வர்றோம் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குறித்து அல்லாஹ் சொல்ற அவருடைய சுன்னத்தை எப்படிப்பட்டு தெரியுமா? அவர் நடந்தா அதுதான் சரி, அவர் வேணான்னு சொல்லிட்டு அது தப்பு, தப்பு தான். தங்கத்தை அணியாத, இன்னைக்கு ஏதாவது கல்யாண மாப்பிள்ளை தங்கத்தை அணியாமல் பார்க்குறோமா? கொஞ்சம் மணமகளுக்கு ஒரு 10 பவுன் 20 பவுன் மேலே கூடி போச்சுன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம், மாப்பிள்ளைக்கு ஒரு சீன் தானாக ஏறிக்குது. ஏன்னா அவருடைய கௌரவத்தை காட்டணுமா இல்லையா? ஸ்டேஜிலேயே மாப்பிள்ளைக்கு ஒரு தங்க மோதிரம் தங்க செயின் ஏறிடுது. அல்லாஹ் அக்பர். ஏன் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம் பக்குவம் ஏத்துக்கலையா இல்லையா? ஒரு சுன்னத்தை, தங்கத்தை விடுவது ஆண்களுக்கு தடுக்கப்பட்டது, விட்டுறணும். அதுல ஏன் எதுக்கு நான் ஏன் போட கேள்விகளாம் போகாத, போகணும்னா இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது தங்கத்தை அணியாதீங்க, ஆண்களுக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு சொல்லுது. போய் பார்த்துட்டு வந்து ஏத்துக்கிறது அதுவல்ல மார்க்கம். அவர்கள் தடுத்தால் தடுத்தது தான். ஆண்களுக்கு ஏன் பட்டுக்கூடாது? ரசூலுல்லாஹ் வேணான்ட்டாங்க. என்ன கெடுதி? இன்னைக்கு விஞ்ஞானம் சொன்னால் ஏற்றுக்கொள்வேன் என்பது அறிவல். அல்லாஹ் சொன்னா அவங்க எது வேணான்னு டிசிஷன் பண்ணிட்டாங்களோ வேணான் தான். அவங்க எது வேணும்னு முடிவு எடுக்கிறாங்களோ அது வேணும் தான். சுன்னத்துக்கு அல்லாஹ் அவ்வளோ அங்கீகாரம் கொடுத்தான். இன்னைக்கு நாம் அந்த அங்கீகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறோமா? மாப்பிள்ளையை உட்கார்ந்த உடனே கழட்டுனா பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஏடா கழட்டி இவர் எட்டு போயிடுவாரோட மாதிரி கழட்டி அதை பத்திரமா அவர்கிட்ட கொடுத்து வச்சுட்டு அப்புறம் போய் வாங்கிக்கோன்னு சொன்னாலே ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. என்னமோ தங்கத்தை இவர் போட முடியல, அவர் போட்டது இவரோ பொறாமங்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க, நினைக்கிற சூருடைய ஒரு சொல்லுக்கு இந்த சமூகம் கொடுக்குகிற மரியாதை. வேணும்னா வேணும் தான். நம் பிறப்பு முதல் அத்துணையும் சுன்னத். நான் குழந்தை பிறந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தஹ்னிகா, அந்த குழந்தைக்கு வாயில இனிப்பு ஊட்டி பழகுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த குழந்தைக்கு வாயில இனிப்பு ஊட்டி பழகுங்கன்னாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி ஒன்றுமே இல்லாத, அறிவின் கொஞ்சம் கூட வாசல் இல்லாத ஒரு காலத்தில் எப்படி இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இவ்வளோ பெரிய விஞ்ஞானத்துக்கு உதவி செஞ்சாங்கன்னு இன்னைக்கு ஆச்சரியமாய் பார்க்கிறது. நீ குழந்தை பிறந்தோன்னு எது செய்கிறோமோ இல்லையோ, காதில் பாங்கு சொல்றதுக்கு அல்லாலப்பட்டு எங்கேயா ஆளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறோம். உடனே சக்கரை தண்ணி வைங்க, பேரிச்சம்பழம் தண்ணி வைங்க, ஏதாவது தண்ணி வைங்கன்னு போராடுறமா இல்லையா? இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது. உண்மைதான், உண்மைதான். அப்படி நாம் குழந்தைகளுக்கு கொடுக்குகிற அந்த சர்க்கரை தண்ணியினால் என்ன நன்மை உண்டு என்பதை சில குழந்தைகள் குறை பிரசவத்தில் பிறந்தால், இன்னைக்கெல்லாம் பல குழந்தை இவங்களே டேட்டு முடிவு பண்ணி எடுத்துடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? கரெக்டாக இந்த டேட்டில் தான் ஒத்து வரும், ஜோசிக்காரன் சொன்னால் இந்த டேட் தான் என் குடும்பத்தை ஆகும், அவன் சொன்னான் அந்த மாதிரி டேட்டு வாரியாக நம்மளே கிழிச்சு எடுத்து வந்துடுறோம். அது குழந்தைகளுக்கு பாதிப்பு. ஆனால் அதை தாண்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குழந்தைகள் அப்படி திடீரென்று ஒரு 10 நாள் 20 நாள் முன்னதாகவே குழந்தை பிறந்து விட்டது, குறை பிரசவத்தை பிறந்துடுச்சு. அந்த மாதிரி கொடுக்கிற குழந்தைக்கு இப்படி கொடுக்கப்படுகிற தஹ்னிகா என்கிற சுன்னத்தினால் இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது, அப்படி கொடுக்கிற குழந்தைகளுக்கு வாயில் இனிப்பு தடவாமல் விட்டுவிட்டால் குழந்தைகளுக்கு திடீரென்று இரத்த சர்க்கரை அளவும் குறைந்து போய்விடலாம். அதனால் அவர்களுடைய மூளை வளர்ச்சி என்பது பாதிப்படையும். அந்த மூளை வளர்ச்சியை சரியாய் கொண்டு போய் நிப்பாட்டுவதற்கு தஹ்னிகா என்கிற பேரித்தம்பழத்தை சுவைத்தோ அல்லது சர்க்கரை நீரை வாயில் வைத்து விடுவதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய சுகர் லெவலை குறைய விடாமல் பாதுகாப்பது மட்டுமல்ல, மூளை அடித்து விடாமல் பாதுகாப்பதற்கு மருத்துவம் என்றால் என்னவென்றே தெரியாத 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 1400 வருடங்களுக்கு முன்னால் கண்மணி ஹபீப் சொல்லி தந்தார்கள், பிறந்த குழந்தைக்கு தஹ்னிகா என்கிற இனிப்பை நீங்கள் நாவில் தடவி விடுங்கள், அந்த குழந்தையின் மூளை பாதுகாக்கப்படுதுங்கிறாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லி ஏற்றுக்கொள்வதல்ல ஈமான். அல்லாஹ் சொன்னா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுது, அந்த நபி சொன்னது தான். வேணும்னா வேணும், வேணான்னா வேணான் தான். வேணான்னு தடுத்துட்டா விட்டு, அதில் உனக்கு நல்லது இருக்குது.
வேண்டுமென்றால் வேண்டும் தான், அதில் பல நல்லது உண்டு என்பதை எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு தரவுள் வழியாய் விஞ்ஞானம் சொல்லித் தருகிற இடங்களில் நமக்கு விஞ்ஞானம் முக்கியமல்ல, நமக்கு விஞ்ஞானம் சொல்லித் தருகிற தகவல் முக்கியமல்ல, அல்லாஹ் சொல்லி தர்றான். அந்த சுன்னத்துக்கு எவ்வளோ பவர் நீ பாருங்கிறான் அல்லாஹ். நபியுடைய சுன்னத்துக்கு எவ்வளோ மகத்துவம் பாருங்கிறான். இப்படியே பேசலாம் விஞ்ஞான கருத்துக்கள் வந்து விடும். நான் விஞ்ஞானத்துக்குள்ள போக விரும்பல, நான் புரிவதற்காக சொல்கிறேன். அந்த நபி சொல்லித் தருகிற வாழ்வில் தான் வெற்றி உண்டு என்பதை, அவருடைய சுன்னத்தை கடைபிடியுங்கள் என்பதை மார்க்கம் அழகாய் சொல்லித் தருகிறது. அதாவது அல்லாஹ் சொல்லுவான், ஒமன் யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நபிக்கு வழிபட்டா அல்லாஹ்வுக்கு நீ கட்டுப்பட்டுட்டேங்கிறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நீ அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நபிக்கு கட்டுப்படுறது இல்லை. அல்லாஹ் தரான், ஒமன் யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். நீ ரசூலுல்லாஹ்க்கு வழிபட்டுட்டாலே, அவர்கள் சொல்ல நீ ஏற்று நடந்துட்டாலே நீ அல்லாஹ்வை அடைஞ்சிடலாங்கிறான். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் எந்த நபிக்கும் சொல்லாத வார்த்தை என்ன சொன்னா, நபியே ஃபத்தபிஊனி, நீங்க தைரியமா சொல்லுங்க, என்னை பின்பற்றுன்னு சொல்லுங்க. என்னை பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிருங்கிறான். அல்லாஹு அக்பர். யாருங்க? அல்லாஹுவை அமல் செஞ்சு அல்லாஹுவை நாம் திருப்திப்படுத்தி அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைகிறதுக்கு அல்லாஹ் வழி சொல்ல தொடரா. ஃபத்தபிஊனி, நீங்க சொல்லுங்க யார சொல்லலாம், என்ன பின்பற்றுங்க. என்ன பின்பற்றிட்டா யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வே உனக்கு கிடைச்சிருவான், அல்லாஹுடைய அன்பே உனக்கு கிடைத்து விடும் என்பதெல்லாம் சுன்னத்தின் வழியாய் நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த இடத்துல இன்னைக்கு எந்த சுன்னத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம், இல்லை நாம செஞ்சு வச்சிருக்கிறோம்? ஜும்மாவிற்கு வெள்ளை துணி அணிந்து வருவதை பொதுவாக ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. ஜும்மாவுக்கு வெள்ளை துணி விரும்பினாங்க. இன்னைக்கு சமூகத்தில் ஒரு நேரம் இருந்தது, வெள்ளையாகவே நம் சமூகம் பள்ளிக்குள்ள வரும், வெள்ளை வெள்ளையேன்னு வருவாங்க. இன்னைக்கு காலம் தலையா மாறி போய் என்னென்ன கலர் இல்லாமல் உள்ள வந்து உட்காரோம் இல்லையா? காலத்தின் கோலங்கள். ஒரு சுன்னத்தை நம்மால் தொடர்படியாய் நிறைவேற்ற முடியாமல் போய் நிற்கிறோம். எத்துணை ரசூலுடைய சுன்னத்தை யோசனை பண்ணி பாருங்க. தாடி வளர்ப்பதில் அவ்வளவு அழகுங்கிறாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது, தாடி வளருங்கள், நோய் கிருமிகள் உள்ளே போய் தொண்டை பகுதிகளுக்குள்ளே இந்த கேன்சர் போன்ற அளவிற்கு உண்டான நுண்ணுயிர் கிருமிகள் எல்லாம் உள்ளே நுழைவதிலிருந்து தாடி பாதுகாக்குதுங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது. வேணா நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. இன்னைக்கு தாடி வளர்க்கறது அசிங்கமா பார்க்குற சமுதாயம் மாறி போயிருக்கிறோமா இல்லையா? எத்துணை சுன்னத்துகளுக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லி தர முதல் அடையாளம், சுன்னத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பவர். ஒமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுது, அவர்கள் சொன்னால் அதுதான் சொன்னது, அதுதான் சரி. அவர்கள் வேணான்னு சொன்னா அது தப்பு தான். நீ அனுபவிச்சு விஞ்ஞானம் சொல்லி அதுக்கு பின்னாடி அடி வாங்கி யோசி, அதெல்லாம் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், அவர்கள் வேணான்னா வேணாம் தான். இது சுன்னத்துக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் அடையாளம். இன்னொரு அடையாளம் அல்லாஹ் சொன்னா, ஒமா யன்திகு அனில் ஹவா, ரசூலுல்லாஹ் சுன்னத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான அடையாளம். ஒமா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் எதையும் தன் மனோ ஆசைப்படி மனோ இச்சைப்படி பேசல. இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா, அதுவும் ஒரு வகையான என் புறத்திலுந்தான வஹி சம்பந்தப்பட்டதுங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்லைங்களா? குர்ஆன் வஹியாய் இறங்குகிற பொழுது அருமை துணைவியார் ஆயிஷாரில் பக்கத்தில் உட்காந்து பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹி வேதனையை பார்ப்பாங்க, அந்த வஹி இறங்குகிற வலி தாங்க முடியாமல் வேர்த்து ஊத்துறதை பார்ப்பாங்க. அத்துணையும் வஹி குர்ஆன் இறங்குகிற பொழுது வஹியின் மூலமாய்ப்பட்ட வேதனையை பிரயாணத்தில் இறங்கும், சஹாபாக்களோடு இருக்கிற பொழுது இறங்கும், மனைகளோடு இருக்கிற பொழுது இறங்கும், எல்லாம் பார்த்துருக்கிறாங்க. ஆனால் ஹதீஸுங்கிறது யாரும் பார்க்கறதில்ல, ரசூலுல்லாஹ் வாய் திறந்து சொல்கிற வார்த்தை தான். ஆனால் அதை வஹிங்கிற அல்லாஹ் ரப்புல், அதுவும் ஒரு வகையான வஹிங்கிற அல்லாஹ். ஏன் தெரியுமா அப்படி அல்லாஹ் வஹின்னு சொன்னா? குர்ஆன் முழுக்க நீங்கள் நிறைய தேடி பாருங்கள், பெரும் தமிழ் தர்ஜுமா தேடி பாருங்க, அல்லாஹ் அமல்களையும் சொர்க்கத்தையும் சேர்த்து சொன்னது ரொம்ப கம்மி. அமல்களோடு சொர்க்கத்தை சேர்த்து சொன்னது ரொம்ப கம்மி. தொழுதால் சொர்க்கத்தை அல்லாஹ் பேசல, நோன்பு வைத்தால் சொர்க்கத்தை அல்லாஹ் பேசல. அல்லாஹ் ரொம்ப கம்மி. அல்லாஹ்விற்காக அவனுடைய பாதையை உயிர் திறந்தால், ஜிஹாதுடைய பாதையை உயிர் திறந்தால் சொர்க்கம் உண்டுங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அமலையும் சொர்க்கத்தையும் சேர்த்து பேசுறது ரொம்ப கம்மி. ஆனால் ரசூலுல்லாஹ் நேர் மாற்றம், அமலையும் சொர்க்கத்தையும் சேர்த்து பேசாம விட்டது ரொம்ப கம்மி. ஒரு அமலை சொன்னா அடுத்த உடனே ஜாயின் பண்ற இடம் என்ன? சொர்க்கம். சொர்க்கத்தான் ரசூல் ஜாயின் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ரசூல் சொன்ன வார்த்தை, யாருக்காவது அந்த துஹாவுடைய நேரம் சுபு தொழுகை முடிந்ததுக்கு பின்னால் ஒரு மணி நேரத்துக்கு பின்னால் கொஞ்சம் சூரியன் உதித்து வருகிற பொழுது தொழுகிற துஹா 2 ரக்காத்,
அப்படி யாருக்காவது துஹா தொழுகிற பழக்கம் இருந்தால் ரசூலுல்லாஹ் பாக்கியத்தை சொன்னாங்க. யாருக்காவது துஹா தொழுகிற பாக்கியம் இருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் பாபுல் துஹா அப்படின்னே ஒரு வாசல் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த வாசல் வழியாய் யாரெல்லாம் உலகத்தில் காயும் தாயுமாக அந்த துஹாவை தொழுதாங்களோ நீங்கள் சொர்க்கத்திற்கு இந்த வாசல் வழியாய் வாருங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான். நாங்கள் ரசூலுல்லாஹ் துஹா தான் இல்லையா? துஹா தான் 2 ரக்காத் தொழுகிறது தான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன பாக்கியம் என்னங்க? துஹா தொழுதா சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் நுழைவிப்பான். நாங்கள் அமலை சொன்னால் உடனே சொர்க்கம். ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை ஆச்சரியப்பட்டு பார்க்கலாம். ஒரு மூமின் பாதையில் நடந்து போகிறான், அங்கே மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தருகிற ஒரு கல்லோ ஒரு முள்ளோ கிடக்குகிறது. இது அடுத்தவனுக்கு இடைஞ்சல் தருமேன்னு சொல்லி அந்த முள்ளையும் கல்லையும் ஒதுக்கி போடுறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவன் சொர்க்கத்தை சந்தோஷமா உருண்டுகிட்டு இருக்கிறான். நாங்கள் அல்லாஹ் அக்பர். யோசனை பண்ணி பாருங்க, சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்தா எதுமோ ஒரு அரசாங்கத்தை சொல்ற கதை மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுடுவோமோன்னு. ஏன்னா அவனுடைய தொழுகை பற்றி பேசலை, அவனுடைய ஈமானுடைய தரத்தை பற்றி பேசலை, அவனுடைய அமலுடைய தரத்தை பற்றி பேசலை. பாதையில் இருக்கிற இணைந்து தரக்கூடிய பொருளை ஒதுக்கினான், அதனால சொர்க்கம் கிடச்சிருச்சுன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான் ஒமா என் திகு அனில் ஹவா, அவர் பேசுகிற வார்த்தையில் இதுக்கெல்லாம் சொர்க்கமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுறாத, அவர் பேசுவது அத்துணையும் சத்தியம், நான் கொடுத்துருவேங்கிறான். அல்லாஹ் அக்பர். ஒமா என் திகு அனில் ஹவா, மனோ இச்சையினால் அவர் எதையும் பேசல. இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, உனக்கு நம்புறதுக்கு சிரமமா இருக்கலாம், இதெல்லாம் செஞ்சா சொர்க்கமானு அவர்கள் பேசிவிட்டால் நடந்து விட்டது. ஒரு சுன்னத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற மரியாதை. ரசூல் சொன்னாங்க வார்த்தையில எத்துணை வார்த்தை ரசூலா சொன்னாங்க. யாருக்காவது தினம் தினம் ஒரு 12 ரக்காத் சுன்னத் தொழுகிற வாய்ப்பு கிடைத்தால் அந்த சுன்னத்தினால் என்ன கிடைக்கும் கேட்கிறப்ப ரசூலா சொன்னாங்க அந்த சுன்னத்தையே அல்லாஹ் தங்கம் வெள்ளியாக மாற்றி சொர்க்கத்தில் வீடு கட்டி கொடுக்குறான்னு. ஒன்றுமில்லை, ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து 2, லுஹருக்கு முன் சுன்னத்து 4, பின் சுன்னத்து ஒரு 2, மகரிபுடைய பின் சுன்னத்து 2, இஷாவுடைய பின் சுன்னத்து 2, இப்படி ஒரு 12 ரக்காத்தை யாராவது வளமையாக தொழுதுட்டாங்கன்னா தொழுகிறவர்களுக்கு அவருடைய தொழுகையையே சொர்க்கத்தின் விலையாய் மாற்றி சொர்க்கத்தில் ஒரு கட்டணம் கிடைக்குது. நாங்கள் அல்லாஹ் அக்பர். நம்ப முடிகிறதா நம்ம? அல்லாஹ் சொன்ன ஒமா என் திக்கு அனில் ஹவா, அவர் போய் பேசுறது கிடையாது, மனோயிச்சையில பேசுறது கிடையாது, பேசிய அத்துணையும் சத்தியம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். பேசுகிற அத்துணை வார்த்தையும் சத்தியம். நம்ம சொர்க்கத்தை கஷ்டமா நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொர்க்கம் ரொம்ப ஈஸி, என் வார்த்தைக்குள்ள வந்துருங்க, சொர்க்கம் கிடைச்சுன்னா அல்லாஹ் கிடைச்சிருவான். உலகத்துல நாவை கட்டுப்படுத்தி தன் பிறப்பு உறுப்பை கட்டுப்படுத்தி ஒருவன் நல்லவனாக வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்முனுல் ஜன்னா, வாயையும் மர்ம உறுப்பையும் நீ பாதுகாத்துக்கொள், அல்முனுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். நம்ப முடிகிறதா நம்மால்? எத்துணை விஷயங்களில் பாதையில் நடந்து செல்கிற ஒரு பெண், உலகத்திலேயே பெரும் பாவம் விபச்சாரம் செய்துவிட்ட ஒரு பெண், தாகத்தில் இருக்கிற நாயிற்கு தன் முந்தானையில் இருந்து கிணற்றில் விட்டு கொஞ்சம் தண்ணீரை எடுத்து ஊற்றினாள். ரசூலுல்லாஹ் அவளுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். நாங்கள் அல்லாஹ் அக்பர். அவளுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சதுக்கு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குது. நாங்கள் நம்ப முடிகிறதா? அல்லாஹ் சொல்ற நம்பித்தான் ஆகணுமா என் திகானில் ஹவா, அவர் மனோயிச்சையினால் எதுவும் பேசுறது கிடையாது, எல்லாம் வகை சத்தியமான வார்த்தை, அவர் பேசினால் அத்துணையும் கிடைக்குங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப அந்த சுன்னத்துக்கு நாம என்ன மரியாதை கொடுத்திருக்கிறோம்? ஜுமா முடிஞ்ச உடனேயே இல்லையா, சலாம் கொடுத்தோன்னு ஒரு குரூப் வெளியே ஓடுறோம், துவா கையை தூக்கணும்னு இன்னொரு குரூப் வெளியே ஓடுறோம். சுன்னத் தொழுகிறவர்கள் மிஞ்சினா 10 பேரோடு உட்கார்ந்து இருக்கிறோமே, ஒரு சுன்னத்தை நாம் இலகுவாய் தட்டி விட்டு போகிற இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் அவர் போய் பேசுவதில்லை, அவருடைய நடைமுறையில் சுன்னத்தை கடைபிடிங்கள், சொர்க்கம் உங்களுக்கு வாசல் வந்து நிற்குங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நான் உங்களுக்கு அன்பை அள்ளி தருகிறேங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்க அந்த சுன்னத்தையும் அந்த நபியினுடைய நடைமுறையை விட்டு நாம் எங்கேயும் தூரமாக போய் உட்கார்ந்து இருக்கிறோம். கண்ணியமானவரே, ரசூலுல்லாஹுடைய சுன்னத்திற்கு இந்த உலகத்தினுடைய எதையுமே ஈடாக தர முடியாது. அல்லாஹ் அந்த சிறப்பு அந்தஸ்து சொன்னா, அவர் சொன்னா அது சரி, வேணான்னா அது தப்பு தான். 2வது அந்தஸ்து அல்லாஹ் சொன்னா, அவர் எதையும் மனோயிச்சையபடி பேசல, எல்லாமும் வஹீயின்படி தான் நடக்குகிறது, அவர் பேசினால் கட்டாயம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. அஞ்சஷா ரலியல்லாஹு என்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க. அஞ்சஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய சபையில் இருந்த ஒரு தோழர். இவங்களுக்கு சிறப்பு பேர்லாம் நிறைய உண்டு. இவங்க எப்போதுமே பிரயாணத்தில் போகிற பொழுது, ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் போகிற பொழுது ஆண்களுடைய பிரயாணத்தில் பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு கவிதை படிச்சுக்கிட்டே வருவாங்க. பெண்களுடைய பகுதிகளில் அஞ்சஷா ரலியல்லாஹு கவிதை படிச்சுக்கிட்டே போவாங்க. ஏன்னா அவருடைய குரல் அவ்வளோ ஒரு கணீர் என்று ஒரு குரல் இருக்கும். அந்த குரலை கேட்டால் ஒட்டகம் கூட கட்டுப்பட்டு நடக்கும், அந்த அளவுக்கு ஒரு கணீர் என்ற குரல். இந்த அஞ்சஷா ரலியல்லாஹு தன சக்கராத்தின் நிலைமை, தன சக்கராத் உயிர் போகிற நிலை,
அப்படியே உயிர் போக சக்கராத்தை அல்லா லேசாக்கி தர வேண்டும், எல்லாருக்கும் அல்லா லேசாக்க வேண்டும். சக்கராத்தில் என்ன நிலை என்றே தெரிய முடியாது. சக்கராத்து நேரத்தில் அஞ்சஷா ரலியல்லாஹ் அப்படியே துடிக்கிறாங்க, வலதுபுறம் திரும்புறாங்க, இடதுபுறம் திரும்புறாங்க, எந்திரிக்க நினைக்கிறாங்க, வலியினால் உருளுறாங்க. சுற்றி இருக்கிற குடும்பத்தான சஹாபாக கேட்டாங்க, ஏன் அஞ்சஷா ரலியல்லாஹ், ஏன் சக்கராத் கடுமையான வேதனையாக இருக்கிறதா? நீங்கள் இவ்வளோ துடி துடித்து போகிறீர்களே, கண்கள் எல்லாம் உங்களை அறியாமல் கண்ணீராய் கொட்டுகிறதே அப்படின்னு அஞ்சஷா ரலியல்லாஹ் கேட்டாங்க. அப்போ அஞ்சஷா ரலியல்லாஹ் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்லை, எனக்கு இந்த நேரத்தில் கண்ணீர் வருவதற்கும் இந்த நேரத்தில் நான் வலியால் துடித்து அழுகுவதை விட கண்ணீர் வருவதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? சொன்னாங்க அஞ்சஷா ரலியல்லாஹ், நான் என் காதுகளினால் ஒரு செய்தியை கேட்டேன். என் காதுகளினால் அருமை துணைவி முஹம்மது ரசூலுல்லாஹி துணைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹ் உம்மஹாத்துல் முஃமினீன் ஒரு செய்தியை சொன்னாங்க. யார் உலகத்தில் வாழ்கிற பொழுது மன்சல்லா அர்பா ரகாத்தின் கபல லுஹர், லுஹருக்கு முன்னால் 4 ரகாத் சுன்னத்தையும் அர்பஅன் பாதஹா, லுஹருக்கு பின்னால் 4 ரகாத் சுன்னத்தை யார் பேணிக்கியா தொழுகிறாரோ ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை அவர் மீது ஹராம் ஆக்கிடுறான் நாங்கள், அப்படின்னா சொர்க்கவதியை மாறிடுறான் நாங்கள் ரசூலுல்லாஹ். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி உம்மு ஹபீபா ரலியல்லாஹ் சொல்லி என் காது உட்பட நான் கேட்டேன். கேட்ட நாளிலிருந்து அந்த சுன்னத்தை நான் விட்டதே இல்லை. அந்த 8 ரக்காத் என் வாழ்க்கையில் தப்புனதே கிடையாது. முன் சுன்னத்தினாலு பின் சுன்னத்தினால தொழுகாமல் நான் லுஹருடைய தொழுகை கடந்து போனதே கிடையாது. கண்ணியமாக நாம் நினைக்க வேண்டும், ஒரு சுன்னத்தை நாம் செய்கிறோம் என்றால் நிச்சயம் ஃபர்தில் நாம் பேணிக்கையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். யாருக்கு சுன்னத் பேணிக்கையாக கிடைக்கிறதோ அவர் கண்டிப்பாக ஃபர்து பேணிக்கையாக கிடைச்சிடும். ஜும்மாக்கு முன் சுன்னத் தொழுதவருக்கு முழு பேக்கேஜ், பயானோடு ஹுத்துபாவோடு ஃபரதோடு சேர்த்து பின் சுன்னத்து முழு பேக்கேஜ் கிடைச்சிடும். சுன்னத்தை விரும்பியவர்களுக்கு முழு பேக்கேஜ் எப்பொழுதும் உண்டு. ஒதுவில் யார் ஃபரதை சரியாக நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு சுன்னத்தும் கிடைச்சிடும். இன்னைக்கு நமக்கு சுன்னத்தினுடைய பேணிக்கை இல்லாமல் போனதினால்தான் நாம் ஃபரதில் கூட பேணிக்கை இல்லாமல் இருக்கிறோம். சொன்னாங்க அஞ்சஷா ரலியல்லாஹ், இந்த செய்தியை நான் கேட்ட நாளில் இருந்து இந்த 8 ரக்காத்தை நான் விடாமல் தொழுது வருகிறேன். அல்லாஹ் எனக்கு ரூஹை வாங்குகிற ஒரு நேரத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். அஞ்சஷா ரலியல்லாஹ் அழுதுகிட்டே சொன்னாங்க, இனிமேல் இந்த சுன்னத்தை தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே என்கிற ஏக்கத்தில் அழுகிறேன். நாங்கள் அல்லாஹு அக்பர். உலகத்தை பிரிகிற பொழுது அவர்கள் விட்டு விட்டு சென்ற கண்ணீருக்குண்டான அடையாளம் என் ஹபீபுடைய சுன்னத்தை என் காலம் முழுக்க நான் நிறைவேற்றி இருக்கிறேன். இன்னைக்கு மௌத்தா போகிற இந்த நேரம் எனக்கு தொழுகுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ தெரியலையே. நான் வஃபாத் ஆகிவிட்டால் என் கண்மணி ஹபீபுடைய சொல்லை பின்பற்றாமல் வஃபாத் ஆகி விடுவேனோ, நாளை முதல் இந்த சுன்னத்திற்கும் எனக்குமான தூரம் வெகு தூரமாய் மாறிவிடுமே, நான் உலகத்தை பிரிந்து கபருக்குள்ளே போய் இருப்பேனே என்று தன் கடைசி சக்கராத்தில் கூட மனைவி பிள்ளைகளை நினைத்தோ விட்டு போகிற சொத்தை நினைத்தோ அழுகல்ல. அழுத கண்ணீருக்கு பின்னால் என் கண்மணி ஹபீபுடைய ஒரு சுன்னத் என் வாழ்க்கை முழுக்க காரணமாக இருந்திருக்கிறது. என் வஃபாத் அந்த சுன்னத்தை பிரித்து விட்டு போகிறது என்று அழுத அஞ்சஷா ரலியல்லாஹ் நம் உள்ளத்தில் பாடம், வாழ்கிற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுன்னத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி எடுத்து நடக்க ஆரம்பித்தால் அந்த சுன்னத்தின் வழியே அல்லாஹ்வின் ரசூலை நாம் சந்திக்க முடியும். கண்ணியமானவர்களே, அந்த சுன்னத்தின் வழியே நாம் அல்லாஹ் ரசூலை பார்த்திட முடியும். அந்த சுன்னத்தின் வழியே நம் வஃபாத்துக்கு முன்னால் நிச்சயம் ரசூலுல்லாஹை சந்திக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். சுன்னத்தை நேசித்தா ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பு கிடைக்கும். சுன்னத்தை செயல்படுத்தினால் ரசூலுடைய தொடர்பு கிடைக்கும். அந்த சுன்னத்தின் பாக்கியத்திலேயே நாம் சொர்க்கத்தை அடையலாம். இன்றைய தலைப்பாக கூட இப்படி கூட சொல்லலாம், சுந்தர நபியின் சுன்னத்துகள் இன்றி சுவனங்கள் கூட நமக்கு நிரந்தரம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எந்த அளவிற்கு நாம் நேசிக்கிறோமோ, எந்த அளவிற்கு ஒரு சுன்னத்தையாவது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோமோ, அந்த சுன்னத்துகள் நிச்சயம் நம்மை சுவனவாதியாக மாற்றித்தரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தோடு ஃபரதை பின்பற்றுகிற நமக்கு ஏதாவது ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றுகிற பாக்கியத்தை, அந்த சுன்னத்தை ஹயாத் முழுக்கவும் காலம் முழுக்கவும் அதை எடுத்து நடக்கிற பாக்கியத்தை நாளை மறுமையில் ரசூலுல்லாஹை சந்திக்கிற பொழுது, யா ரசூலல்லாஹ், உங்களின் செய்திக்காக வேண்டி, உங்களை சந்திக்கிற பாக்கியத்திற்காக வேண்டி இந்த சுன்னத்தை என் வாழ்நாள் முழுக்க கடைபிடித்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த ஹவுதுல் கௌசர் நீரை தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று நாம் கேட்பதற்கும், புனித பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஷஃபாஅத் செய்வதற்கும், அந்த பாக்கியத்தோடு நாம் சொர்க்கத்தில் நுழைவதற்கும் வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் பாலிப்பானாக. சுன்னத்தை நேசிக்குகிற, சுன்னத்தை ஆர்வமாக பின்பற்றுகிற நல்லடியாருடைய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் முழு முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் சேர்த்து அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.